அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வழங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தினந்தோறும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான சேவைகளை நாங்கள் செய்ய காத்திருக்கோம் சொல்லிக்கொண்டு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் செல்லிலேயே தினந்தோறும் ஜாதகங்கள் வரும், அதை பார்த்தும் நீங்கள் மகிழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29 98 43 68 66 29. இது மேனேஜர் நம்பர். இந்த 2 எண்களையும் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உண்டான ஜாதகங்களை நாங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து அனுப்பி வைப்போம். இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலுக்கு ஜாதகங்களை ஒளிப்பதற்காக திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க, ஒரு ஆணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க முழு விவரத்தோடு. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்னம்மா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பிடலாமா? வாசிடலாமா? அனுப்பலாங்கய்யா. ஐயா அப்புறம்யா தனுசு ராசி மூல நட்சத்திரம் வருது இல்லைங்கய்யா, அது மாமியாருக்கு ஆகாதுன்றாங்க. என்னங்கய்யா அதுக்கு விளக்கம்? இப்ப மூல நட்சத்திரம் மாமியார் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட நட்சத்திரம் ஆகாது, ராகுக்கு ஏது ஆகாதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பனுடைய வழிமுறைகள். அது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் போய் கொள்ளாது. இப்படி ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை கொள்ளாது. இப்ப மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதுன்னா அவர்களுடைய பிறப்புல ஆயுசு முடிகிற நேரம் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போகும். அப்ப இந்த பொண்ணு தான் கொண்டு விட்டாம்பாங்க. ஒவ்வொருத்தர் பிறப்புலையும் அதுல என்ன விதி பயனோ அதான் நடக்கும். இந்த பொண்ணு போய் அந்த மாமனாரே மாமியார கொள்ளாது. அதே மாதிரி ராகுக்கு எது செவ்வா தோஷம், நான் போய் திருமணஞ்சேரி போறேன், திருநாகேஸ்வரன் போறேன் அப்படின்னு போய் கழுப்பு கழுகெல்லாம் ஆகாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறக்கும் வரை உள்ள விவரங்கள் எல்லாம் அந்த குழந்தையின் பிறப்பிலே இருக்கும். அதுதான் கடைசி வரணும். அதாவது போய் பூஜை பண்றது சாங்கியம் செய்யறதுதான் மன திருப்தி தானே தவிர ஒவ்வொரு மனிதருக்கும் நடப்பவே நடந்தே தீரும். அப்படிலாம் சாங்கியம் கழிக்கிற மாதிரி இருந்தாக்க நான் வாழை மரத்தை வெட்டுறேன், ஆத்துல போய் தாலி கட்டுறேன், இதெல்லாம் தப்பு. அப்படின்னா ஏன் பரமசிவம் பார்வதியும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க? அவங்களும் இயற்கையா உற்பத்தி ஆனவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படிதான் வாழ்க்கை விதி பயன். எனவே இந்த தோஷங்களை ஒண்ணும் பண்ணாது. அவர்கள் பிறப்பில் என்னவோ அதுதான் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகத்தை முதலில் எங்கள் தமிழரசி அவங்க ஜாதகங்களை ஒளிபரப்புவார்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா மாதவன். செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 7 செவ்வாய் ஜாதகம். தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. ME முடிச்சிருக்காங்க. உயரம் 173 சென்டிமீட்டர். மாநிறம் 31/8/1990 பிறந்திருக்காங்க. LICல டெவலப்மெண்ட் ஆபீசரா ஒர்க் பண்றாங்க. மாதம் பாத்தீங்கன்னா 63,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது மாரண்ட அள்ளி. சொந்த ஊர் தர்மபுரி. அப்பா திரு சாமிநாதன். அவங்க கூட்டுறவு அச்சகத்துல இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. அம்மா திருமதி பூங்கொடி தையல் ஆசிரியையா பணி புரிஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் 1. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு மற்ற விவரங்கள்லாம் நேரில் குறிப்பிடுவாங்க. இவருக்கு ஏற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா மாதவன். அருமையான பையன். பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 14 வருஷம் 3 மாதம் 28 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம்.
எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் தியானா. அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிகாம் ஹான்ஸ் SRCC டெல்லி யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.3. பொண்ணு பாத்தீங்கன்னா செம கியூட்டா அழகா இருக்காங்க. 14/2/2001 பிறந்திருக்காங்க. SR அசோசியேட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கனடால. மாதம் பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் சேலம். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு இனிய ராஜா பிரைவேட் ஜாப்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க. அம்மா திருமதி விமலா, இவங்களும் பிஜி அசிஸ்டன்ட் இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேலத்துல ஒர்க் பண்றாங்க. பிசினஸ் பண்ற வரன் அல்லது நல்ல வேலையில் உள்ள வரனா எதிர்பார்க்கறாங்க. கூட பிறந்தது தம்பி மட்டும் 1. நிறைவான வசதி, அழகான பெண். இவருக்கு ஏற்றாற்போல் வரனமைய SRG கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் தியானா, அகமுடையர், ராகு கேது ஜாதகம். மாசம் 6 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க கனடாவில். இவங்க பிறக்கும் போதே குருமகா திசையை பிறந்திருக்கிறாங்க. தாயின் வீட்டில் சென்றது போக நின்றது 14 வருஷம் 2 மாசம் 7 நாள். சனி மகா திசை 19 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் கார்த்திகேயன். செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம். திருவோணம் நட்சத்திரம், மகர ராசி, விருச்சக லக்னம். BCA படிச்சிருக்காங்க. 5.7 உயரம் இருக்காங்க. 13/10/1994 பிறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 75,000க்கு மேல வருமானம் வருது. சொந்த ஊரு சின்ன சேலம். அப்பா பெயர் திரு K சிவசங்கரன். இவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி S கலைச்செல்வி, இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப வரனா கேட்டிருக்காங்க. கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒருத்தவங்க. நிறைவான வசதி பாத்தீங்கன்னா 5 கோடிக்கு மேல ப்ராப்பர்ட்டி இருக்கு. VIP ஜாதகம். நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதக பெயர் கார்த்திகேயன், செங்குந்த முதலியார். மாசம் 75,000 சம்பாதிக்கிறாரு. இவர் பிறக்கும் போதே சந்திரமகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 7 வருஷம் 6 மாசம் 28 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் M கௌரி சங்கரி. அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவங்க. 7 செவ்வாய் ஜாதகம். அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசி, ரிஷப லக்னம். BDS படிச்சிருக்காங்க. 155 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 22/9/1999 பிறந்திருக்காங்க. இவங்க பல் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திருச்சியில. சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அப்பா பெயர் திரு S மணி. இவரு அரிசி வியாபாரம், அது இல்லாம LIC ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி A அம்பிகா. இவங்க TDC பேங்க்ல திருச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா MDS MBBS டாக்டர் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு மற்றும் விவசாய நிலம் இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா கௌரி சங்கரி. அகமுடையர், அழகான பொண்ணு, பல் மருத்துவர்.
இவர் பிறக்கும் போதே சிவா மகாதேசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 3 வருஷம் 4 மாசம் 27 நாள். ராகுதிசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் இ நந்தகுமார். இவங்க கைகோளர் முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. 2 செவ்வாய் ஜாதகம், அஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசி, கடக லக்னம், பிடிஎஸ் எஃப்டிஎஸ் படிச்சிருக்காங்க. 165 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 18/5/1997 பிறந்திருக்காங்க. இவங்க பல் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தர்மபுரியில. இளங்கோ பல் மருத்துவமனை தர்மபுரியில வச்சிருக்காங்க. மாதம் 1 லட்சத்துக்கு மேல வருமானம் வருது. சொந்த ஊரும் தர்மபுரி தான். அப்பா பெயர் திரு டி இளங்கோவன். இவரு இளங்கோ மளிகை கடையை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி செந்தில் வடிவு இல்லத்தரசி. இவங்க டாக்டர் வரன், அப்படி இல்லைன்னா நல்ல குடும்ப பாங்கான வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு 2, அது இல்லாம கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் 2 இருக்கு. நல்ல அழகான பையன், நல்ல வசதி, விஐபி ஜாதகம். இதை கேட்டாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் நந்தகுமார், பிடிஎஸ் டாக்டர், அழகான பையன், முதலியார் இனத்தை சேர்ந்தவர். பிறக்கும் போதே சந்திரமகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 6 வருஷம் 9 மாசம் 14 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் இ தர்ஷினி. செங்குந்தம் முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, ரிஷப லக்னம், பிஇஇசிஇ படிச்சிருக்காங்க. 173 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 8/11/1999 பிறந்திருக்காங்க. இவங்க சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தர்மபுரியில. மாதம் 20,000க்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊரும் தர்மபுரி தான். அப்பா பெயர் திரு VS ராஜா, அம்மா பெயர் திரு SE லதா. இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, ஒரே ஒரு பொண்ணு தான். சொந்த வீடு மற்றும் கம்பெனி இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் தர்ஷினி, அழகான பொண்ணு, செங்குந்த முதலியார். இவங்க பிறக்கும் போதே குருமகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 7 வருஷம் 10 மாசம் 4 நாள். சனி மகாதசை 19 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். விரைவில் உங்களுக்கு வெப்சைட் ஓபன் செய்யப்படும், அதிலும் நீங்கள் பதிவு செய்யலாம் கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.